ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஓல்ட் இஸ் கோல்டு ஆன ஸ்டோரி தான். நம்ம கொடையும் குப்புசாமியும். அது என்ன கதைன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய ஆலமரத்தடியில் நம்ம குப்புசாமி சுண்டல் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தார். பெரிய மழை வந்ததுனால குப்புசாமி கொடையை விரித்தார். ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குப்புசாமியும் கொடையும் கடலில் முழுகிட்டாங்க. கடலில் முழுகின குப்புசாமியும் கொடையும் அங்கே ஒரு பெரிய திமிங்கலம் வந்தது. ஐயோ திமிங்கலம் அப்படின்னு பார்த்து பயந்த குப்புசாமி திமிங்கலத்தோட வாய்க்குள்ளே போயிட்டார். உள்ளே போன குப்புசாமி கோவப்பட்டு அந்த திமிங்கலத்தை எட்டி உதைச்சாரு. திமிங்கலத்தால் வலி தாங்க முடியல. வாயை திறந்ததும் குப்புசாமியும் கொடையும் வெளியில் வந்துட்டாங்க. திமிங்கலத்தோட வயிற்றுலேருந்து வெளியே வந்த குப்புசாமி கொடையோட உதவியால் பறந்து வந்தார். மெல்ல மெல்ல காற்று குறைஞ்சு கரை இறங்கினார். தரை இறங்கினது குப்புசாமி அப்பாடா இப்போ நம்ம நிம்மதியாக சுண்டல் சாப்பிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.